Good morning students. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் 12.2 பார்க்க போகிறோம். அதுக்கு சில டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்டு இட்ஸ் ட்ரூத் வேல்யூ. ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும், அதோடைய ட்ரூ வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோடைய டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். இப்போ தேர் ஆர் வேரியஸ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் லைக்ஸ். இப்போ நம்ம இதை நம்ம இங்கிலீஷ் கிராமர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் நம்ம சொல்லுவாங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ், தட் இஸ் அசர்ட்டிவ் டைப். டிக்ளரேட்டிவ்னா என்ன, சாதாரண வாக்கியம், நம்ம நார்மலாக பேசக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே இந்த டிக்ளரேட்டிவ் அசர்ட்டிவ் டைப்பில் வரும். இந்த மாதிரி இந்த டிக்ளரேட்டிவ் டைப்ஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரொப்போசிஷன். அதாவது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் ப்ரொப்போசிஷன் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். இப்போது இந்த டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சென்டென்ஸ் வந்துச்சுனாவே அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் விச் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றே ட்ரூவாக இருக்கலாம், இல்லைனா ஃபால்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும். பட் நாட் போத், என்னவா இருக்காது, ரெண்டுமே வராது. ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருக்கும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அது ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேவா, ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் அது ஸ்டேட்மெண்ட்டு தான். ஆனால் அது என்ன சொல்லுவோம், ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்பேரட்டிவ். இம்பேரட்டிவ்னா என்ன, எ கமாண்ட் ஆர் எ ரிக்வெஸ்ட் டைப். கமாண்ட் பண்ணுறது அல்லது ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது, ஸோ அந்த மாதிரி டைப்பில் வரக்கூடியது எல்லாமே இம்பேரட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரி, எமோஷன், எக்ஸைட்மெண்ட். இந்த எமோஷனாக சொல்கிறது எக்ஸைட்மெண்ட் ஆகிறது. ஓகேவா, ஹவ் இஸ் பியூட்டிஃபுல். ஓகேவா, இந்த மாதிரி ரொம்ப நம்ம எக்ஸைட்மெண்ட்டாக ஆகி சொல்லக்கூடியது. அதே மாதிரி எமோஷனாக சொல்லக்கூடியது, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரோக்ரேட்டிவ். இன்ட்ரோக்ரேட்டிவ்னா என்ன, கொஸ்டின் டைப். நம்ம சொல்லி கொஸ்டின் கேட்ட ஆன்சர் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 டைப்பும் வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்னா நாட் எ ஸ்டேட்மெண்ட். எது, இந்த இம்பேரட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ், அடுத்தது இன்ட்ரோக்ரேட்டிவ், இந்த 3 டைப்பும் வந்துச்சுன்னா அது நாட் எ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது இன்னொரு டைப் இருக்குது, அது என்னென்னா ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் டைப்பில் வந்தால் அதுவும் ஸ்டேட்மெண்ட்டு தான். இப்போ ஓப்பன் டைப்னால் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் x × 7 = 35. இது ஈஸியாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்போது இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இதோட ஆன்சர் வரும். சப்போஸ் இப்போ எக்ஸோட வேல்யூ 5ன்னு கொடுத்தேன்னா 5 × 7 35. அப்போ இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அதுவே 5 தவிர வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா 35 வராது, அது ஃபால்ஸ். அப்போ இட் இஸ் ட்ரூ வேல்யூ டிபெண்டிங் ஆன் எக்ஸ். இந்த எக்ஸோட வேல்யூஸை பொறுத்து தான் என்ன பண்ணியிருக்கு நமக்கு, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய ட்ரூனஸ். ஓகே, பட் இது ஸ்டேட்மெண்ட்டு தான், அதோடைய ட்ரூத்னஸ், ஓகேவா, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த எக்ஸோட வேல்யூஸ் பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ட்ரூத் ஸ்டேட்மெண்ட்டை இட் இஸ் டினோட்டட் பை டி, கேபிட்டல் லெட்டர் டீயில் சொல்லுவோம், ஆர் 1ன்னு சொல்லலாம். அடுத்தது ஃபால்ஸ் அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை எஃப் ஆர் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அல்லது நாட் எ ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ட்ரூத்னஸும் பார்க்க போகிறோம். இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது டிக்ளரேட்டிவ் அல்லது அசர்ட்டிவ் டைப் அப்படின்னு வந்துச்சுனாவே அது இட் இஸ் கால்டு எ ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரொப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது விச் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பட் நாட் போத். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றே ட்ரூவாக இருக்கும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். ட்ரூவும் ஃபால்ஸும் கலந்து மாதிரி கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வராது. ஓகேவா. அடுத்து இம்பேரட்டிவ். இம்பேரட்டிவ்னா என்ன, எ கமாண்ட் ஆர் எ ரிக்வெஸ்ட், ஒரு கமாண்ட் பண்ணக்கூடியது. அப்புறம் ரிக்வெஸ்ட், கிவ் மீ எ பென். ஓகேவா, அந்த மாதிரி கேட்கக்கூடியதெல்லாம் நம்ம என்னதுன்னா இம்பேரட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து எக்ஸ்க்ளமேட்ரிவ் அப்படின்னா எமோஷன். அடுத்தது
எக்ஸைட்மெண்ட், எமோஷனாக பேசுகிறது, எக்ஸைட்மெண்ட் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி வர்றது பேரெல்லாம் வந்து ஓகேவா என்னென்னா எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னு வரும். இன்ட்ரோக்ரேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் டைப், ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது. இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது, நாட் எ ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப். ஓப்பன் டைப்னா என்ன, எக்ஸு இன்ட்டு 7 = 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி வந்தாவே இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். ஆனால் இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்க்கணும்னா இது டிபெண்டிங் ஆன், இதோட ட்ரூத் வேல்யூ டிபெண்டிங் ஆன் எக்ஸு. ஓகே, அதுக்கடுத்து நோட்டு ட்ரூ அப்படின்னு பார்த்தோன்னா டி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது 1ன்னு சொல்லுவோம். ஃபால்ஸ் அப்படின்னா எஃப் ஆர் 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 12.11 ஐடென்டிஃபை தி வேலிடிட்டி. ஓகே, வேலிட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். வேலிட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் மவுண்டன் ஆஃப் தி வேர்ல்டு. இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் மவுண்டன் ஆஃப் தி வேர்ல்டு வந்து இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இதோடைய ட்ரூத்னஸ் பார்க்கணும், இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டான்னு பார்க்கணும். எஸ், மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது இஸ் ஏ ஹையஸ்ட் மவுண்டன் ஆஃப் தி வேர்ல்டு தான், இட் இஸ் ஏ ட்ரூத் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 + 4 = 8. 3 + 4 வந்து 7 தான், இட் இஸ் நாட் 8. அப்போ நாட் ஈக்குவல் டு, பட் இட் இஸ் ஏ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் வருது. அப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இதோட ட்ரூத்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் 7 + 5 > 10. 7 + 5 என்ன, 7 + 5 12. 12 இஸ் > 10. கரெக்ட். ஓகேவா, இது வந்து அதே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ அதனால் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு தான். அப்போ 12ங்கிறது 10 விட பெருசு தான். ஸோ அப்போ இதோடைய வேல்யூ வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ் மீ தட் புக்கை கொடுங்கன்னு கேட்குறாங்க, கமாண்ட். ஓகேவா, ஸோ அந்த புக்கை கொடுன்னு கமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நாட் எ ஸ்டேட்மெண்ட். நாட் எ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 - x = 7. 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 - இப்போ இது வந்து என்னது, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான். நம்பர்ஸ் வந்தாவே அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுக்க வேண்டியது தான். அப்போ இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இதோடைய ட்ரூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத்னஸ் டிபெண்டிங் ஆன் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ பொறுத்து தான் ட்ரூத்னஸ் வரும். எக்ஸுக்கு வந்து 3ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 7 வரும். நாட் ஈக்குவல் டு 3 தவிர வேறு நம்பர் வந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ அதனால் இது ட்ரூத்னஸ் நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். அடுத்து ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஃப்ளவர் இஸ் அப்படின்னு ஆச்சரியக்குறி, இது எக்ஸ்க்ளமேட்ரி அப்படிங்கிறது. எக்ஸ்க்ளமேட்ரின்னு வந்துச்சுன்னா இது நாட் எ ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இது வந்து நாட் எ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வேர் ஆர் யூ கோயிங், இன்டர்கிரேட்டிவ் கொஸ்டின் டைப். கொஸ்டின் வந்துருச்சுனாவே நீ என்ன போட்டுக்கோ, நாட் எ ஸ்டேட்மெண்ட். அடுத்தது விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஓகேவா, விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அப்படின்னு என்னது, விஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷ் பண்ணுறது மாதிரி வர்றதுக்கு பேரும் வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம, நாட் எ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. அப்போ நாட் எ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட். திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் எ பேரடாக்ஸ் அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் எ பேரடாக்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இஸ் எ பேரடாக்ஸ். திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் எ பேரடாக்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் 12.11. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் மவுண்டன் ஆஃப் தி வேர்ல்டு.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். இதோட ட்ரூத்னஸ் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. 3+4ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் வருது. ஓப்பனில் வந்துச்சுனாவே அது ஸ்டேட்மெண்ட்டு தான். ஏன்னா இது வந்து என்ன ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இது 8க்குன்னு கொடுத்துருக்காங்க, 7 வருதுனால இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 3+5 greater than 10. 3+5 12. 12 greater than 10ன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து give me that book. அந்த புக்கை கொடுன்னு கேட்குறாங்க. இது ஒரு கமாண்ட்டு. அப்போ இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 - x = 7. இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்துடும். ஆனால் இதோட ட்ரூத்னஸ் வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ பொறுத்து தான் இதோட ட்ரூத்னஸ் இருக்குது. அடுத்து ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஃப்ளவர் இஸ். இது வந்து என்ன இருக்குது, எக்ஸ்க்ளமேட்டிவ். ஓகேவா. அப்போ இதுவும் வந்து நாட் எ ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வேர் ஆர் யூ கோயிங். ஓகேவா, இன்டர்க்ரேட்டிவ். அப்போ நாட் எ ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து விஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து நாட் எ ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்டு. இதுக்கு இந்த வாக்கியத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் எ பேரடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதோட இந்த எக்ஸாம்பிள் ஓவர். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 4th ரோம் லெட்டர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் சென்டென்சஸ் இஸ் எ ப்ரொப்போசிஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரொப்போசிஷன் அப்படின்னாவே இதுக்கு வந்து இன்னொரு மீனிங் என்ன, ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா அப்படிங்கிறதா. ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இன்னொரு ப்ரொப்போசிஷன். இப்போது 7 அதாவது 4 + 7 = 12ன்னு கொடுத்துருக்காங்க. 4 + 7 11 தான் வரும். பட் ஆனால் இது வந்து என்ன, நமக்கு வந்து ப்ரொப்போசிஷனான்னு சொல்லணும், ஸ்டேட்மெண்ட்டா. இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அதனால் இது வந்து ஒரு ப்ரொப்போசிஷன். அடுத்தது வாட் ஆர் யூ டூயிங் கமாண்ட். ஓகேவா, என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து நாட் எ ப்ரொப்போசிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3n <= 81. இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகே, n பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்னங்கிறாங்க. இதோட ட்ரூத்னஸ் செக் பண்ணால் தான் என்னுக்கு நம்ம வேல்யூ எடுக்கணும். பட் இது வந்து என்னது, இட் இஸ் ஏ ப்ரொப்போசிஷன் தான். அடுத்து பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்டு. பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்டு. பீகாக்ங்கிறது நம்மளோட நேஷ்னல் பேர்டு தானே. எஸ், இட் இஸ் ஏ ப்ரொப்போசிஷன். நெக்ஸ்ட்டு ஹவு டால் திஸ் மவுண்டன் இஸ். என்ன வந்திருக்கு பாரு, ஆச்சரியக்குறி, எக்ஸ்க்ளமேட்ரி. ஓகேவா, அந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்ரிக்குன்னு வந்துச்சுனாவே இது வந்து நாட் எ ப்ரொப்போசிஷன். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்போ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் இஸ் எ ப்ரொப்போசிஷன். ப்ரொப்போசிஷன் அனதர் நேம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஸோ அப்போது 4 + 7 = 12. ஓகேவா. இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்துச்சுனாவே இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த மாதிரி வந்ததாவே கண்டிப்பாக இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஒரு ப்ரொப்போசிஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லலாம். அடுத்தது வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ இது வந்து கமெண்ட்ஸில் வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாட் எ ப்ரொப்போசிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3n <= 81 அப்படின்னு கேட்குறாங்க. n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. கேபிட்டல் Nனா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இதோட ட்ரூத்னஸ் செக் பண்ணோம்னா தான் என்னுக்கு வேல்யூ எடுக்கணும். பட் இப்படியே பார்க்கும்போது இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுனாவே அது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், அப்போ ப்ரொப்போசிஷன் சொல்லலாம். அடுத்தது பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்டு. பீகாக்குங்கிறது வந்து அவர் நேஷ்னல் பேர்டு தான். ஸோ அப்போ இட் இஸ் எ ப்ரொப்போசிஷன். அடுத்தது ஹவு டால் திஸ் மவுண்டன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஹவு டால். ஓகேவா, எக்ஸ்க்ளமேட்ரி ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ எக்ஸ்க்ளமேட்ரிங்கிறது நாட் எ ப்ரொப்போசிஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 1 மார்க்கில் தான் இது மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சிம்பிள் அண்டு
காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து நீ லோயர் செக்ஷன்லேயே படித்தது தான், இங்கிலீஷில் வரக்கூடியது தான். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்லுவாங்க? சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்னா எனி சென்டென்ஸ் விச் cannot be split further into two or more statement is called an atomic statement or a simple statement. Atomic statement or simple statement, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது. ஓகே, அதை பிரித்தா என்ன பண்ணாது, நமக்கு எந்த ஒரு மீனிங்கும் வராது, மீனிங்லெஸ் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி பிரிக்க முடியாத இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் எனி சென்டென்ஸ் விச் கெனாட் பி ஸ்ப்ளிட் ஃபர்தர் இன்டு டூ ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்டா, எதெல்லாம் பிரிக்க முடியலையோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அட்டாமிக் ஸ்டேட்மெண்ட் ஆர் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் எ ஸ்டேட்மெண்ட் இஸ் தி combination of two or more simple statement then it is called a compound statement. அப்போ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, சிம்பிளாக இருக்கக்கூடிய சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் 2-3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் நமக்கு வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு 2 or more சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ். இப்போ இந்த லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ்னால் to connect two or more simple sentence we used and, or, if then, if and only if, not. It is called the logical connectivity. அப்போ அந்த லாஜிக்கல் கனெக்டிவிட்டின்னு என்ன, இப்போ 2 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து 2 சேர்த்து சொல்லும் போது அண்டு, ஆறு, ஓகேவா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப், ஓகேவா, நாட்டு, இந்த மாதிரி 2 வேர்டை வந்து 2 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து லாஜிக்கல் கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து முன்னாடி கொஞ்சம் கனெக்டிவிட்டிஸ் பார்த்தோம், லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம், அண்டு, ஆர் பார்த்தோம், இஃப் தென் பார்த்தோம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப், நாட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னும் இந்த சாப்டரில் நம்ம ரொம்ப பார்க்க இம்பார்ட்டன்ட் ஒரு லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன் ஆர்டர் டு கன்ஸ்ட்ரக்ட் எ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு சம் கனெக்டிவிட்டிஸ் ஆர் யூஸ்டு, சம் பேசிக் கனெக்டிவ் லோக்கல் கனெக்டிவிட்டிஸ், ஓகே, பேசிக் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் ஆர் நெகேஷன் அப்படின்னா நாட், கன்ஜக்ஷன் அப்படின்னா அண்டு அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்ஜக்ஷன் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த நெகேஷனை வந்து நம்ம அதுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோம்னா அதுக்கு பேர் தான் நெகேஷன். அதே ஒரு மேலே போகிற ஏரோ மாதிரி போட்டோம்னா அதுக்கு பேர் வந்து என்னென்னா கன்ஜக்ஷன், அண்டுன்னு சொல்லலாம், அல்லது கேப் இல்லைனா ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிஸ்ஜெக்ஷனுடைய இது பார்த்திங்கன்னா வி மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டால் வந்து கேப் அப்படின்னு சொல்லுவோம், அதை நீ டிஸ்ஜெக்ஷன் சொன்னாலும் சொல்லலாம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ பிங்கிறது என்னென்னா இட் இஸ் கோல்டு அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போ நெகேஷன் அப்படின்னா நாட், அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். ஓகேவா? ஆப்போசிட்டாக சொல்கிறது என்ன, அப்போ நெகேஷன் பி இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் நாட் கோல்டு. ஓகேவா? இட் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்போ இந்த மாதிரி வரதை தான் வந்து நம்ம நெகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் தான். ஒன்று வந்து நெகேஷன் அப்படின்னா நாட்டு, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜக்ஷன், இதை வந்து கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ஜக்ஷன், ஓகேவா, இதை ஆர் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து கப் அப்படின்னு சொல்லுவோம். கேப்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தலை மேலே இருக்கிறது கேப், அதனால் இப்படி கேப் நம்ம இப்படி தானே போடுவோம், அதனால் கேப். கப்புனா இப்படி இருக்கக்கூடியது வி ஷேப்பில் இருக்கக்கூடியது கப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். ஓகே, அதுதான் வந்து நெகேஷன். இப்போ சப்போஸ் நமக்கு இந்த பிங்கிற ஸ்டேட்மெண்ட் உனக்கு வந்து இட் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ நெகேஷன் பி என்ன சொல்லணும், நம்ம இட் இஸ் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் நெகேஷன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 12.2ல் ஃபஸ்ட்டு செம்மு லெட்டு பி
அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா P அப்படிங்கிறது ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானெட்டு அண்டு Qங்கிறது இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். By any two simple statements given verbal sentences describing the following. First one negation B, second one P and negation Q, அடுத்து negation P or Q, அடுத்தது P implies. இந்த மாதிரி போட்டால் impliesனா இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், if then அப்படிம்போம். implies என்ன சொல்லுவோம், அங்கே பார்த்தோம் பார்த்தியா கனெக்டிவிட்டியில் if then அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா அதுதான் if then. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து P if and only if Q, ரெண்டு பக்கமும் ஏரோ மார்க் போட்டுச்சுன்னா if and only if, ஒரு பக்கம் மட்டும் ஏரோ மார்க் போட்டிருந்தா if then அப்படின்னு. அப்போ இதுக்கு நம்ம சென்டென்சஸ் வந்து ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நெகேஷன் P. ஃபஸ்ட்டுக்கு நெகேஷன் P. அப்போ நெகேஷன் P அப்படின்னா Pங்கிறது ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானெட். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். அப்போ ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானெட். ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ planet. இதான் வந்து ஃபஸ்ட்டு நெகேஷன் P. அடுத்தது செகண்ட் என்ன, P அண்டு நெகேஷன் Q. இப்போ P அப்படியே எழுதிக்கலாங்கிறாங்க. ஜூபிட்டர் இஸ் ஏ planet. இப்போ இந்த இடத்துல நமக்கு அண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும், அண்டு. அப்புறம் என்ன இருக்குது, நெகேஷன் Q. நெகேஷன் என்ன, Qன்னா இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும்னா இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். அப்போது இந்தியா இஸ் not an island. ஓகே. அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, நெகேஷன் P or Q. அப்போ நெகேஷன் Pனா Pக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். அப்போ Pங்கிற ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானெட்டு. அப்போ இங்கே நெகேஷன் Pனா ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானெட். இங்கே R வந்திருக்கு. அப்போ Rன்னு எழுதணும். அப்போ ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானெட். இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், R யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் R. அடுத்து என்ன எழுதணும், இங்கே வந்து வெறும் Q தான். இப்போ Qங்கிறது என்ன இருக்குது, இந்தியா இஸ் an island. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P implies negation Q. இந்த இம்ப்ளைஸ் தான் நம்ம என்ன சொல்லலாம், இஃப் தென் அப்படிம்போம். அப்போது இதில் முதல்ல என்ன பண்ணணுன்னா P வந்து அதே தான், Pங்கிற ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானெட்டு தான். இங்கே என்ன பண்ணணுன்னா இதுக்கு வந்து இஃப் தென். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இஃப் போட்டுக்கணும். இஃப் ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானெட். அடுத்தது தென். இங்கே நெகேஷன் Q. அப்போ தென் இந்தியா இஸ் நாட் an island. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்
ஃபிஃப்த் ஒன் என்ன, P if and only if Q. அப்போ Pங்கிறது என்ன, Jupiter is a planet. அப்போ அடுத்தது if and only if India is an island. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Pங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Pங்கிறது ஜூபிட்டர் இஸ் அ பிளானெட்டு. அடுத்து Qங்கிறது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியா இஸ் அன் ஐலாண்டு. ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து நெகேஷன் P சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானெட்னு சொல்லுவோம். இதுக்கு நெகேஷன் Q சொன்னால் என்ன சொல்லுவோம், இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். அவ்வளோதான். அப்போ இங்கே முதல்ல நெகேஷன் P. அப்போ நெகேஷன் Pனா என்னன்னு சொல்லுவோம், ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானெட். அடுத்தது செகண்ட் ஒன், P அண்டு நெகேஷன் Q. அப்போ ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானெட் அண்டு இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெகேஷன் P ஆர் Q. நெகேஷன் Pனா என்ன, ஆப்போசிட்டாக சொல்லணும், ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானெட் ஆர் இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். அடுத்தது P இஃப் தென். இந்த இதுக்கு வந்து என்ன இம்ப்ளைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கு வந்து என்னென்னா இஃப் தென். அப்போ நெகேஷன் Q. அப்போது முதல்ல இஃப் போட்டுக்கோ, இஃப் ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானெட் தென் இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா P இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Q. அப்போது ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானெட் இஃப் and only if India is an island. Okay. Students, next பார்த்தீங்கன்னா second sum, write this sentence in symbolic form using statement verbal P and Q. ஓகேவா, P and Qன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து சிம்பாலிக் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர் அண்டு ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். செகண்ட் ஒன், 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் ஆர் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் அண்டு ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு 19 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். இப்போ நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா, P அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pங்கிறது என்ன சொல்லலாம், அப்போ 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு Qங்கிறது என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். இப்போ Pங்கிற சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன, 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். Qங்கிற சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். இப்போது நாம் ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்லணும்னா இப்போ ஃபஸ்ட்டு செம்மை ரீட் பண்ணு. 19 என்ன வருது, நாட். 19 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஓகேவா, நாட்டு பாரு. அப்புறம் கன்ஜக்ஷனாக வரக்கூடிய வேர்டு என்ன வருது நமக்கு பார்த்தீங்கன்னா, என்ன வேர்டு வருது, அண்டுன்னு வருது. ஓகேவா, அடுத்தது ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்னு தான் வருது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் நம்ம, நெகேஷன் P. ஓகேவா, அண்டுனா என்ன பண்ணணும், கேப்.
அடுத்தது Q. ஏன்னா அது அப்படியே தான் இருக்குது. ஆல் தி ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க பாரு, 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். என்ன வந்திருக்கு, ஆர்னு வந்திருக்கு. அடுத்தது ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல். நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்லலாம், இங்கே பாரு நம்ம இங்கே வந்து 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அப்போ வந்து அப்படியே P 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்னா என்னன்னு சொல்லணும் நம்ம, கப். ஓகேவா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல். அப்போ நாட்டுன்னா என்ன பண்ணும், நெகேஷன். ஓகேவா, நாட்டு. அப்போ Q. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் என்ன இருக்குது, 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் அண்டு ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே இதை ஒன்றே ஒன்று தான், என்ன மட்டும்தான், அண்டு மட்டும்தான். அப்போது P அண்டு Q. அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன் என்ன இருக்குது, 19 இஸ் என்ன இருக்குது, நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஒரே வேர்டு தான் இருக்குது. ஸோ அப்போது நாட் ஏ ப்ரைம் நம்பர்னால் இப்போ என்னது, நெகேஷன் P. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அவங்க வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கிட்டு சிம்பிளில் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர் அண்டு ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்னு இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு Pங்கிறத நம்ம என்ன ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும்னா, அப்போ 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர்னு எடுத்துக்கலாம். அடுத்தது Qங்கிறது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும்னா, ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, 19 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். அப்போ நாட்டுன்னு வந்திருக்கு. அப்போ நாட்டுன்னா இங்கே நெகேஷன் போட்டுக்கணும். அப்போ நெகேஷன் P. அடுத்தது இங்கே அண்டு வந்திருக்கு. அண்டுக்கு வந்து என்ன போடணும், கேப்பு. அடுத்தது ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த வேர்டு அப்படியே இருக்குது. அப்போ நம்ம Q அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் ஆர் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல். அப்போ ஆர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அப்போ P ஆர் நாட் அங்கே வந்ததுனால நெகேஷன் Q. அடுத்தது பார்த்தீங்கன்னா 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் அண்டு ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். இங்கே வந்திருக்க ஒரே ஒரு வார்த்தை அண்டு மட்டும்தான். ஸோ அப்போ P அண்டு Q. அடுத்தது 19 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே வேர்டு தான். ஸோ இங்கே நாட்டுன்னு வந்திருக்கிறதுனால நெகேஷன் P. ஓகே.